அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிரீன் சப்பாத்தி, அதாவது அரச இலையை வச்சு ஒரு மின்ட் சப்பாத்தி மாதிரி பண்ணி அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் க்ரீம் பன்னீர் பண்ண போகிறோம். அரச இலை பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு இலை. பட் அதை நம்ம சமையலில் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒரு சூப்பு இல்லை ஒரு டீ அந்த மாதிரி கூட போட்டு முந்தைய காலத்துலலாம் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சூப் கூட இப்போதைக்கு ரெடி பண்ணி குடிக்கிற மாதிரி யாருமே இல்லை. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு டிஃபன் ரெசிபியாக சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். அரச இலை கருகப்பிலை ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி கோதுமை மாவு 1 கப். அடுத்தது க்ரீம் பன்னீர். க்ரீம் பன்னீருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம். பன்னீர் 50 கிராம், சோம்பு 1 டீஸ்பூன், 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி, குடமிளகா 1 கப் நறுக்கியது, கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக, நெய் 1 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரச இலையை நல்லா கொழுந்தான இலையாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன இலையாகவும் நம்ம இப்படி மடக்கணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி இலையாக தான் நம்ம எடுத்திருக்கோம். இது ஏன் ரொம்ப நம்ம முத்துனது போடக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இலையோட நடு பகுதியில் ஒரு தண்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது நமக்கு உடம்புக்குள்ளே போகும்போது ஒரு சிலருக்கு நமக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த தண்டு போய் உள்ளே மாட்டிக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப கொழுந்தாக இருக்க இலையை எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதே மாதிரி இதை அரைச்சி பாலும் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. இதை அப்படியே தான் போட்டு நம்ம மாவு பிசைய போகிறோம். அந்த காரணத்துக்காக தான் நான் ரொம்ப கொழுந்தாக எடுத்திருக்கேன். ஒரு 10 இலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 4 பேர் அளவுக்கு நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு 10 சப்பாத்தி அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 இலையாவது நீங்கள் போடணும். இந்த 8 இலை போடுறீங்கன்னா நம்ம கைப்பிடியில் நல்லா ஒரு பிடி அளவுக்கு நல்லா வாஷ் பண்ண கருவேப்பிலையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடி வளர்ச்சிக்காக இருக்கட்டும், ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், கருவேப்பிலை ரொம்ப நல்லது. ஸோ இந்த அரச இலை கூட கருவேப்பிலையை நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்கும்போது அரச இலையில் ஒரு விதமான பச்சை வாசனை வரும். அந்த ஸ்மெல்லு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்ற காரணத்துக்காக நான் கூட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வேண்டான்னா கூட நீங்கள் கொத்தமல்லியோ இல்லை புதினாவோ ஏதாவது ஒரு க்ரீன் லீஃப், கருவேப்பிலை அவாய்ட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி இல்லைன்னா புதினா, அரச இலைக்குள்ளே ஏதாவது ஒரு இலைகள் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 8 இலை அளவுக்கு போட்டிருக்கேன், சின்ன சின்ன இலையான்னு. அடுத்து இது கூடயே கருவேப்பிலை ஒரு பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி பெருசாக தண்டு இருந்தால் அதை பிச்சிருங்க, தண்டோடு போட வேண்டாம். வெறும் இந்த மாதிரி இலை தான் போடணும். ஸோ இந்த மாதிரி தண்டு இருந்துச்சுன்னா இதை எடுத்துருங்க. கொஞ்சம் அரைப்படாது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப முத்தி இருந்துச்சுன்னா சைடில் இலையாக கூட எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இல்லை பார்த்தீங்களா, இந்த தண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை இப்படி சைடில் இலையாக எடுத்து போட்டுக்கோங்க. நடுவில் இருக்கிறத விட்டுறலாம். இதிலெல்லாம் ரொம்ப தண்டு இல்லை, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த தண்டே தெரியாது பாருங்கள், ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஸோ தண்டு பெருசாக இருக்கிறதுல தண்டை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுலேயும் தண்டு இல்லை. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம இதுலேயே தான் மாவு பிணைய போகிறோம், அதனால தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா மாவு நிறையா போடுற மாதிரி ஆகிடும். போதும் இந்த அளவுக்கு. ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 90% அரைச்சிட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது கொஞ்சம் கொரன்னு இருக்கப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கலாம்.
இது கூடவே நம்ம கருகப்பிலை அரச இலை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே ஊற்றிடுவோம். வேணும்னா மாவு பிணைஞ்சிட்டு வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஆனால் அரச இலை போட்டு செய்யும்போது டிஃப்ரெண்ட்டோ ஸ்மெல்லோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் குழந்தைங்க வயசானவங்க இதை வந்து நம்ம அரச இலை இவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. எந்த ஏஜ் உள்ளவங்களாலும் நல்லா சாப்பிட்லாம். பத்தலை. இப்போ மீதி நம்ம அரைச்சி வச்சதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கருகப்பிலையெல்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு தெரியும். நார்மல் சப்பாத்தி மாதிரியே இருக்காது. சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் போட்டு அரைச்சதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாவுக்கும் இப்போ நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டுக்கும் கரெக்டாக இருக்குது. மாவு ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நம்ம இலையை போட்டு அரைக்கும்போது அதில் வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தனியாக வெறும் வாட்டர் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம். எண்ணெய் ஊற்றி பிணைய நல்லா சாஃப்ட் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இலை சேர்த்துருக்கோம். அதில் எப்படி அழகாக தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமானு. நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி தெரியாது. சாப்பிடும்போது ரொம்ப வளவலன்னு இருக்கும். நான் பொதுவாகவே கோதுமை மாவு கொஞ்சம் வளவளப்பு தன்மை உடையது. கொஞ்சம் நீங்கள் அந்த இலையை குறப்பாக போட்டிங்கன்னா அது வெந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மாவு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே லைட்டாக மேலே எண்ணெய் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருவோம். நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டிங்கன்னா ட்ரை ஆகாது. அவ்வளோதான். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா, அதாவது க்ரீம் பன்னீருக்கு ஃபஸ்ட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சோம்பும் 1 டீஸ்பூன். இது கூடவே நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்குவோம். நீங்கள் காரம் நிறையா வேணுன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. நம்ம இதில் மிளகு தூள் வேறு ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இது ட்ரையாகவே நம்ம வறுத்துக்கணும். எண்ணெய் எதுவும் தேவையில்லை. ஒரு பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட சின்னதாக ஒரு பட்டையை நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ளேவர் கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு இந்த கரம் மசாலா ஸ்மெல்லு அப்படியே கிடைக்கணுன்றனால நான் லாஸ்ட்டாக போடுறேன். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய். இது போட்டோன்னா நம்ம ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ட்ரையாகவே தான் வறுத்துருக்கோம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் போட்டு வறுக்கிறத விட ட்ரையாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போடுங்க, மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் நான் பாதி அளவுக்கு தான் எடுக்க போகிறேன். மீதி வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்க்கணும். அதனால் நான் பாதி எடுத்துக்கிட்டேன். பன்னீர் வந்து ரொம்ப சின்ன பீஸாக போடுங்க, ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி. பன்னீர் நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தால் போதும். நீங்கள் முதையே எடுத்து வச்சிங்கன்னா இதிலேருந்து கொஞ்சம் தண்ணி பதமாக வெளியில் வந்துடும். அந்த தண்ணி வெளியில் வந்துச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காது.
ஸோ இதை இப்போ சின்ன சின்னதாக அப்படியே இந்த எண்ணெயில் போட்டுடலாம். ரோஸ்ட் ஆகட்டும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம வறுக்கக்கூடாது, ஜஸ்ட்டு அது கலர் மட்டும் மாறினா போதும். நம்ம இந்த ஆயிலே தான் அடுத்து அந்த கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா உடனே பன்னீர் தீஞ்சு போயிடும். தீஞ்சிச்சுன்னா ஸ்மெல்லும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப அந்த பன்னீர் வறுத்து எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மெரூன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்கு இது ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். பொதுவாகவே பன்னீர் சேர்த்து செய்கிற எந்த ரெசிபியுமே குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு பன்னீர் தான் ஒரு பெஸ்ட்டு டிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம விட்டோன்னா அப்படியே அடியில் பன்னீர் பிடிச்சிக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு எல்லோ கலரில் ஆகுது. ஃப்ளேமை ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. நம்ம போட்டதில் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா கலர் மாறி இருக்கிறது தெரியும் பாருங்கள். இப்போ இதே ஆயிலே வந்து நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கேப்சிகம், அதையும் இது கூட சேர்த்துப்போம். குடமிளகா போட்டு செய்கிற எந்த ரெசிபியுமே அதனுடைய ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். எந்த கிரேவி பண்ணாலும் அதில் ஒரு குடமிளகாவோ இல்லை காலிஃப்ளவர் ரெண்டில் ஏதாவது ஒரு வெஜிடபிள் போட்டு நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதுவுமே நம்ம வதக்கி தனியாக தான் எடுத்து வைக்க போகிறோம். இந்த குடமிளகாவில் இருக்க அந்த ஈரப்பதம் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதே எண்ணெயில் வறுத்துட்டா போதும். அவ்வளோதான். இப்போ இதையும் இந்த பன்னீர் கூடையே நம்ம எடுத்து வச்சுருவோம். எதையுமே ஒரு வாட்டி நம்ம வறுத்துட்டு அடுத்த சமையலில் சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். இப்போ நம்ம மசாலா வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகா இது எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே வந்து அதாவது நான் க்ரீமி பன்னீர் சொன்னேன். க்ரீம் வந்து கொஞ்சம் நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்கவங்களாம் சாப்பிட முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இதே பன்னீரவே வந்து நம்ம ட்ரையாக இது கூட சேர்ந்து அரைச்சி மசாலாவாக எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் அந்த பன்னீர் நான் தனியாக எடுத்து வச்சேன். பன்னீர் சேர்க்கும்போது நீங்கள் பன்னீரை அரைச்சி சேர்த்துக்கும் போது அதே க்ரீமியோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். வறுத்து வச்சுருந்த மசாலா ஐட்டத்து கூட பன்னீர் சேர்த்துட்டேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். முந்திரி வந்து ஒரு 4 பருப்பு அளவுக்கு சேர்த்துக்குங்க. பாதாமும் அதே மாதிரி 4 பருப்பு. நான் ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த குவான்டிட்டியை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம போட்டிருந்த பருப்பும் கொஞ்சம் அரைப்பட்டுருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பு. தயிரை நம்ம ஸ்டார்டிங்லேயே சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப மோர் மாதிரி ஆகிடும். அதனால் ஃபைனலாக நம்ம போட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். தயிர் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். தயிரும் அதே மாதிரி புளிக்காத தயிராக இருக்கணும். நல்லா நம்ம போட்ட எல்லா பொருளுமே நைஸாக அரைப்பட்டுருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கவும் பார்த்திங்களா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், தயிர் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீரும் குடமிளகாவும் வறுத்து அதே கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் போட்ட எண்ணெயும் நெய்யும் இருக்குது. இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூடவே பிரிஞ்சி இலை 1. நம்ம மசாலாவில் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் பிரிஞ்சி இலையும் பட்டையும் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வேறு ஒன்றுமே நம்ம போட போகிறதில்ல. கொஞ்சம் நல்லா வெடித்ததும் அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, அதனுடைய பச்சை ஸ்மெல் போனால் போதும். நம்ம இதில் வேறு எதுவுமே தேங்காய் அந்த மாதிரி எந்த பொருளும் சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். மசாலாவை ஊற்றுனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம மாவு பிணையும் போது தான் உப்பு போட்டோம். கிரேவிக்கு தேவையான உப்பு. அது கூடவே தனியாத்தூள், அதாவது மசாலா எதுவுமே போடாமல் வெறும் தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு நம்ம அதையே சொன்ன மாதிரி காஞ்ச மிளகா 1 தான் போட்டிருக்கோம். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதில் பன்னீரை நம்ம அரைக்காமல் வெறும் ஃப்ரெஷ் க்ரீம் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் வந்து ரொம்ப கொழுப்பு நிறைந்ததுன்றனால நான் க்ரீம் அவாய்ட் பண்ணிவிட்டு பன்னீரே சேர்த்துருக்கேன். பன்னீரை நம்ம அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. கொஞ்சமாக ஒரு பபிள்ஸ் வந்தோன்னே நம்ம ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடலாம். ஆனால் கைவிடாமல் கிண்டுங்க. நம்ம பன்னீரும் தயிரும் போட்டிருக்கோம், அடியில் பிடிச்சிக்கும். அப்படியேன்னு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இதை நீங்கள் ரொம்ப சிம்பிள், டக்குன்னு கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நாம் ஊற்றின மசாலா கொஞ்சம் திக்காகி வந்துடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச குடமிளகாயும் பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். நம்ம போட்டிருக்க இந்த மசாலாலாம் பன்னீர்லையும் குடமிளகாலையும் கொஞ்சம் இறங்கணும். ஸோ ரொம்ப லோவாக வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நல்லா நம்ம போட்டிருக்க இந்த க்ரீமி பன்னீர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், முதல் தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இறக்க போகிறப்ப கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தியில் நல்லா நான் கையில் நசுக்கியே வச்சுருக்கேன் பொடியாக. கொஞ்சமாக, இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச் கொடுக்கும்போது நிறையாவும் போடக்கூடாது, கொஞ்சம் கசக்கும். ஏன்னா இது வெந்தயக்கீரை தான். அதனால் கொஞ்சமாக நீங்கள் என்ன அளவுக்கு கிரேவி பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கொத்தமல்லி போடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கஸ்தூரி மெத்தி இலையை ஃபைனலாக போடுங்க. அவ்வளோதான், நம்ம க்ரீம் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். அடுத்ததாக தவா வச்சுக்கலாம் அடுப்பில். பாருங்கள், நம்ம பிணைஞ்சு வச்ச மாவு கொஞ்சம் கூட ட்ரை ஆகல, அப்படியே இருக்குது. இப்போ இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நம்ம சப்பாத்தியாக திரட்ட போகிறது கிடையாது. நான் கொஞ்சம் மின்ட் சப்பாத்தி மாதிரி பண்ண போகிறேன்.
நீங்கள் சப்பாத்தியாக வேணுனாலும் திரட்டி போட்டுக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக போட்டு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கொடுக்குற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் கொஞ்சம் மின்ட் மாதிரி போட போகிறேன். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ சின்ன பாலாக எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பெருசாக போடாதீங்க. இன்னொன்று நம்ம இலை வந்து நம்ம எதுவுமே வதக்கலை, எதுவுமே செய்யலை, அப்படியே போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு வேக விடுறது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து சப்பாத்தியில் இருக்காது. நம்ம பெருசாக போடும்போது சட்டுன்னு நம்ம திருப்பி எடுத்துருவோம் சப்பாத்தியை. சின்னதுங்கும்போது உங்களுக்கு உள்ளே நல்லா பாயில் ஆகிடும். குட்டி குட்டியாக எவ்வளோ தூரம் குட்டியாக முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லாம் ஈக்குவலாக எடுத்துட்டேன். இப்போ இது மேலே லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பையை எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி இல்லாமல் நீங்கள் கழுவிட்டு நல்லா துடைச்சிடணும். கொஞ்சமாக தண்ணி இருந்தாலும் மாவு உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து லைட்டாக அதில் போட்டுருங்க. நமக்கு கொஞ்சம் மொத்தமாக வேணும், அதனால தான் நான் திரட்டாமல் இப்படி கட்லெட் ஷேப்பில் எடுக்க போகிறோம். இப்போ இதை நல்லா பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பிளேட் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா ஒரே ஈக்குவலாக வந்துடும். இது அப்படி நல்லா ஒரு ப்ரெஷ் கொடுத்திங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துச்சு பாருங்கள். சைடில் எங்கேயும் ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக இல்லாமல் வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் போட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அப்புறம் ஒட்டிக்கும். கரெக்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்திங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தியாக நீங்கள் திரட்டினா கூட கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம எல்லா மாவையும் வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சிட்டோம். தவா நல்லா ஹீட் ஆனதும் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. இங்கே ஒரு 4-5 மொத்தமாக கூட போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். முதல்ல பெருசாக இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துருங்க. ஒரு 5 இதுக்கு போட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் போடுங்க. நம்ம மாவில் நிறைய எண்ணெய் சேர்த்துருக்கோம். சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது வெந்ததுமே நல்லா இன்னும் கொஞ்சம் கீரை கலரில் வந்துடும், நல்லா க்ரீனாக வந்துடும். நல்லா அடிப்பகுதி கொஞ்சம் வேகட்டும். அரச இலையில் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குது. வெறும் வயிற்றில் டெய்லியும் காலையில் ஒவ்வொரு இலை நம்ம எடுத்து, அதாவது வாயில் அப்படியே மென்று சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடித்தோம் அப்படின்னாவே நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறைய இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையானதை நமக்கு இந்த ஒரு 2-3 இலை சாப்பிடும்போதே கிடச்சிரும். கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்க இடத்த இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக வெந்துடும். ஒவ்வொரு இடம் நல்லா மொத்தமாக இருக்க இடத்த ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். உங்களுக்கு இது பிஞ்சிருமோன்ற ஒரு பயம் வேண்டாம், கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பண்ணுங்கள். இப்போ இந்த பக்கமும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
நான் ஒவ்வொரு ட்ராப் அளவுக்கு தான் போடுறேன். நீங்கள் இதவே வந்து பூரி மாதிரி கூட போட்டு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஆயில் ஓவராக வேணான்றனால நான் இந்த மாதிரி மின்ட்டு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பூரி பிடிக்குன்றவங்க பூரியாவும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஆனால் நல்லா வேகணும். போட்ட எண்ணெயை நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிடுங்க. நல்லா உப்பி வருது சப்பாத்தின்னு. நம்ம மாவு வந்து நல்லா மேஷ் பண்ணி பிணைஞ்சது ஒன்று, ரெண்டாவது ஊற வைக்கிறோம் இல்லையா, ஒரு இப்போ 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸாவது நீங்கள் அந்த மாவை ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் கூட பாருங்கள் மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு, உங்களுக்கு வெளியில் ஆயிலே தெரியல. அவ்வளோதான், நம்ம க்ரீன் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த க்ரீமி பன்னீரையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லாவே பாருங்கள் கெட்டி ஆகிடுச்சு. இது நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட முடியாது, அப்படியே எடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லூஸாக வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம், ஆனால் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீர் க்ரீமும் க்ரீன் சப்பாத்தியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.